உம்மை தொடர திருக்குடும்பமாகி திருக்கோயில் சேர்ந்தோம். உம் அன்பை கொண்டாட ஒன்று கூடினோம். இறைவா அருள் புரிவாய் என் குடும்பம் பலன் பெறவே. இறைவா அருள் புரிவாய் என் குடும்பம் பலன் பெறவே. விளைந்ததோ துன்ப துயரம், சுயநலம் பொங்க வாழ்வதனால் நாங்களே சுமைகளானோம். அறிவியல் உலகில் உம்மை மறந்தோம். விளைந்ததோ துன்ப துயரம், சுயநலம் பொங்க வாழ்வதனால் நாங்களே சுமைகளானோம். உன்னை மறந்த பாதை என்னாலும் பாதை, அதை உணர்ந்து திருத்தி வாழ்ந்திடவே திருக்குடும்பமாகி திருக்கோயில் சேர்ந்தோம். உம் அன்பை கொண்டாட ஒன்று கூடினோம். இறைவா அருள் புரிவாய் என் குடும்பம் பலன் பெறவே. இறைவா அருள் புரிவாய் என் குடும்பம் பலன் பெறவே. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் என் அன்புக்கினிய இறை மக்களே, பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து திருச்சபையின் மிக முக்கியமான மறைப்பொருளாகிய மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடும் இன்று உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் என 3 ஆட்களாய் இருந்தாலும் பேரன்பினால் ஒன்றிணைந்த ஒரே கடவுளை இன்று நாம் போற்றி புகழ்கிறோம். இன்றைய நற்செய்தி, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று மூவொரு இறைவனின் எல்லையற்ற அன்பை நமக்கு நினைவுறுத்துகிறது. மூவொரு இறைவன் என்பது வெறும் கணக்கு அல்ல, மாறாக அது ஒரு உன்னதமான உறவு. தந்தை படைப்பவராகவும், மகன் மீட்பவராகவும், தூய ஆவியானவர் வழி நடத்துபவராகவும் நமக்கு திகழ்கிறார்கள். இந்த மூவரும் எவ்வாறு தெய்வீக அன்பினால் பிணைக்கப்பட்டு உள்ளார்களோ அவ்வாறே நாமும் நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பினால் ஒன்றிணைய அழைக்கப்படுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே இன்று நாம் சிலுவை அடையாளம் வரையும் ஒவ்வொரு முறையும் இந்த புனிதமான உறவுக்குள் நுழைகிறோம். அந்த அன்பின் உறவில் நாம் அனைவரும் எப்போதும் நிலைத்திருக்க தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்த பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய விழாவானது மிகவும் சிறப்புமிக்க, புரிந்து கொள்ள முடியாத மறைபொருள்ள ஆண்டவர் நம்மோடு இடைபடுவதையும் நம்மை சந்திப்பதையும்
ஒரே கடவுளாக இருந்தாலும் 3 ஆட்களாக தங்களுடைய இறை தன்மையில் அவர்கள் செயலாற்றுவதையும் இன்றைய நாளில் நாம் கொண்டாடவும் தியானிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஒரே கடவுள் ஒரே ஒத்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார். இந்த உலகத்தை நேரிய பாதையில் வழி நடத்துகின்றார். இன்றும் தூய ஆவியின் வழியாக நம்மையும் நமது திருச்சபையையும் அவர் தனது அருள் நலன்களால் நிரப்பி நம்மை பாதுகாத்து நம்மை ஒரே சமூகமாக, அன்பின் சமூகமாக நம்மை பிணைத்து வைத்திருக்கின்றார். இந்த மாபெரும் மறைபொருளுக்காக, இந்த மாபெரும் இறை தன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் வேறுபாடுகளை களைந்து இறை உறவில் ஒருமித்து வாழ, இறை அன்பில் நாம் நிலைத்து மிகுந்த கனிதர இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது ஆண்டனி ஆரோக்கியதாஸ், ஜோஸ்பின் ஆரோக்கியமேரி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஜான் கென்னடி, ஜெனிஃபர், ஜோயல் இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி சேவியர் பிரபாகரன் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், வினு அண்ட் எலிசபெத் அவர்கள் தங்களுடைய 17வது திருமண ஆண்டு விழாவை நன்றியோடு சிறப்பிக்கின்றார்கள். இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்க, இவர்களை வாழ்த்தி சிறப்பு அருளுக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஜோஸ்பின், தனிஸ்லாஸ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, தனிஸ்லாஸ் இவருக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தோமையா, கிளரம்மா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆம்ப்ரோஸ், லீமாரோஸ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகனுக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சௌமியாவுக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரிய செபாஸ்டின், சவரியம்மாள் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜோசப், தீனதயாளன், மேரி, ராஜேஸ்வரி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், விரைவில் ஆலய பணி தொடங்க வேண்டியும், இருதயராஜ், சவரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமைய வேண்டியும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், துரைராஜ், மார்ட்டின், அஸ்விதா, கார்லன் இவர்கள் விரைவில் அமெரிக்கா செல்வதற்கு விசா வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டாக்டர் ஜெய்சன் அஷக் இவர் எழுத இருக்கும் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க, உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை நாம் தகுதியாய் ஒப்பு கொடுக்க, இறை அன்பை, இறை இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாத நேரங்களுக்காக அனுபவபூர்வமாக ஆண்டவர் நம்மோடு பேசியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடின உள்ளத்தோடு, வணங்கா கழுத்தோடு நாம் இருந்த நேரங்களுக்காக மனமருந்தி இறை இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசேக்கு அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2
அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தலை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் ஒருமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய முகநிலை, என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. எங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது. மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்ந்த வானத்தில் இருக்கும் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்ந்த வானத்தில் இருக்கும் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும்
இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 3 இறை முத்துக்கள் 16 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என்று தாய் திருச்சபை தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது, நம்மை சிறப்பிக்க அழைக்கின்றது. பழைய வேர்ஷனில் எப்படி இருக்கும் அது?
தமத்திருத்துவ பெருவிழாவாக இது இருந்தது. லியோ டால்ஸ்டாய் என்பவர் அவருடைய நாவல் ஒன்றில் இப்படியாக ஒரு கதையை எழுதுகின்றார். ஒரு தீவில் 3 துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போ அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆயர் அவர்களை சந்திக்க அந்த தீவுக்கு செல்லுகின்றார். அப்பொழுது அந்த தீவில் இருக்கின்றவர்களுக்கு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கின்ற அந்த ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், அதை மனப்பாடம் பண்ணுகின்றார்கள், அதை சொல்லுகின்றார்கள். 1 வாரம் கழித்து அவர் மறுபடியும் அவருடைய இல்லத்திற்கு செல்லும்போது, அந்த படகுல செல்லும்போது அவங்க ஓடி வராங்க. எங்களுக்கு திருப்பி அந்த ஜெபம் மறந்து போயிடுச்சு, எங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. அப்போது அந்த ஆயர் அவர்களிடம் கேட்கின்றார், நீங்கள் என்ன ஜெபத்தை சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம். அவங்க வானத்தை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம், நீங்கள் 3 பேராக இருக்கிறீங்க, எங்கள் மீது இரக்கமாயிரும். இதுதான் நாங்கள் சிம்பிளாக நாங்கள் சொல்லுகின்ற ஜெபம். ஆயர் சொன்னார், இதுதான் பெஸ்ட் ப்ரேயர், நீங்கள் இதையே அனுபவத்தோடு அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். ஆண்டவர் படைப்பு தொடங்கி அவர் தனியாக இல்லை, 3 இறைவனாக, ஒரே இறைவனாக, 3 ஆட்களாக, இறை தன்மையில் அவர்கள் நிறைவுள்ளவர்களாக, இறை இயல்பில் ஒரே சாரம் கொண்டவர்களாக, ஒரே அன்பு கொண்டவர்களாக, ஒரே பிணைப்பு கொண்டவர்களாக அவர்கள் ஒருமையில் அவர்கள் வாழ்கின்றார்கள், நம்மை காக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் கடவுளை இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் கடவுளை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக உணர்ந்தபோது அவர் தந்தையாக இருந்தார். அவர் தன்னில தன் வழியாக இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்கின்ற போது அவர் மகனாக அவர் உணர்ந்தார். ஆற்றலும் வல்லமையும் அவரில் இறங்கிய போது தூய ஆவியானவரை அவர் உணர்கின்றார். 3 இறைவனுடைய அந்த பிரசன்னத்தோடு அவர் இந்த உலகத்தில் இருந்தார். அதையே அவர் பறைசாற்றினார். இந்த 3 இறைவன், இந்த ட்ரினிட்டி என்றால் ட்ரை யூனியன், 3இல் 1, ஒரே கடவுள் 3 ஆட்கள். உங்களுக்கு தெரியும், புனித அகஸ்தினார் அவர் இதை அறிவுபூர்வமாக அவர் மனம் மாற்றத்தின் துவக்க காலத்தில் இந்த கோட்பாடை அவர் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஒரு முறை அவர் கடற்கரையில் நடந்து போகின்ற போது, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? அவர் கடற்கரையில் நடந்து போகின்ற போது ஒரு சிறுவன் அங்கே ஒரு சின்ன குழியை நோண்டி அந்த கடலில் இருக்கின்ற நீரெல்லாம் அந்த குழியில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தான். அப்போ அகஸ்தினார் பார்த்து அவர் கேலியாக சொன்னார், எப்படி நீ இந்த கடல் தண்ணீரை இதில் நிரப்ப பார்க்கிறாய் என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னார், அது முடியாத காரியம் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எப்படி இந்த உலகத்தை கடந்த கடவுள், இந்த உலகத்தை படைத்து உருவாக்கிய ஒரு மாபெரும் கடவுள், கடல் போன்ற அறிவு கொண்ட கடவுளை இந்த சின்ன புத்தியில் மூளையில் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று அவர் அந்த கேள்வியை கேட்டு அவர் மறைந்து போனார். அறிவுபூர்வமாக நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் அனுபவபூர்வமாக அதை உணர முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் நிறைய இந்த 3 இறைவனுடைய பிரசன்னத்தை புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. பைபிளில் எங்கேயுமே அந்த ட்ரினிட்டி என்கின்ற வார்த்தை இல்லை. டெட்ரூலியன் என்பவர் தான்
முதல் முறை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். நீங்கள் பைபிளில் அதற்கான காட்சிகளும் படிமங்களும் உங்களால் பார்க்க முடியும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுழுக்கில் இறை தந்தையினுடைய குரல் கேட்கிறது. அப்புறம் மகன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகின்றார். அங்கே மூவொரு இறைவனுடைய பிரசனத்தை நம்மால் உணர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கள வார்த்தை ஜெபத்தில் தேவ மாதாவுக்கு தூதர் வந்து சொல்றாரு, தந்தை அனுப்பிய தூதர் சொல்றாரு, உமக்கு தூய ஆவியின் வல்லமையால் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று அந்த மூவொரு இறைவனுடைய பிரசனம் நமக்கு வெளிப்படுகின்றது. மத்தேயு 28:19 இயேசு தம் சீடர்களை பார்த்து, உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். 2 கொரிந்தியர் 13:13 தூய பவுலடியார் இந்த மூவொரு இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை, அந்த ஆசீரை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். நாம் அன்றாடம் திருப்பலியில் பயன்படுத்துகின்ற அந்த ஆசீர் பிரசன்னம், அந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் அந்த பகுதியில் வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்து அருளும், இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய உடனிருப்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக என்கின்ற அந்த தூய தமத்திருத்துவ அந்த ஆசீர். இந்த தமத்திருத்துவத்தை பற்றிய கோட்பாடுகள் நைசியா, கான்ஸ்டன்டினோப்பிள் என்கின்ற திருச்சங்கங்களில் இதை உறுதி செய்கிறாங்க. நம்முடைய விசுவாச கோட்பாடாக இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் புனித சிரில் அவர் என்ன சொல்கிறாரு, இறை தந்தை என்பவர் சூரியனாக, அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளி கதிர் மகனாக, அந்த வெப்ப கதகதப்பு அந்த ஆற்றல் தூய ஆவியானவராக இருப்பதை ஒரே நிகழ்வுதான் அதிலிருந்து 3 விதங்களில் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சென்ட் ஜான் தமாஸ்கஸ் என்பவர் இறை தந்தை என்பவர் ஒரு செடியின் வேராகவும், அந்த செடியின் கிளையாக மகனும், அந்த கனியாக தூய ஆவியானவரும் என்று சொல்லி ஒரே மரத்தில் எப்படி மூவொரு காரியங்கள் செயல்படுகின்றன என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். புனித ஜான் மரிய வியானி ஒரு அனல், ஒரு ஃப்ளேம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வடிவம் இருக்கிறது, அதில் வண்ணம் இருக்கிறது, அதில் ஒரு கதகதப்பு இருக்கிறது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பிடிக்க முடியுமா? அது எரிந்து கொண்டிருக்கின்ற தணல். ஒரே நிகழ்வு தான், ஒரே பொருள் தான், ஆனால் 3 காரியங்கள் அதில் வெளிப்படுகின்றது. அதே மாதிரி ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வண்ணம் இருக்கிறது, வடிவம் இருக்கிறது, அதில் வாசனை வருகிறது. இதையெல்லாம் அது மாபெரும் மறைபொருளை நாம் புரிந்து கொள்ள, அனுபவிக்க இதெல்லாம் ஒரு சில காரியங்களாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாயல் தான். த ஷேடோ ஆஃப் த ஷேடோஸ் ஆஃப் த ட்ரூத் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு நிழலாக நமக்கு புரிவதற்காக. ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்த ஒரு பேரன்பு, ஒரு பெரிய மறைபொருள் தான் இந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னமும் ஆற்றலும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் இந்த தூய ஆவியானவர், இந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய விழிப்பிலிருந்து, காலை விழித்ததிலிருந்து இரவு செல்லுகின்ற வரை நாம் என்ன பண்ணுறோம்? நாம் இதை உணர்கின்றோம், இதை நாம் பின்பற்றுகின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று நாம் எழுந்தவுடன் நாம் சொல்லுகின்றோம், நம்முடைய ஜெபங்களில் சொல்கிறோம், நம்முடைய திருவருட்சாதனங்களில் சொல்கிறோம். எல்லாவற்றிலும் இந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தோடு தான் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இந்த ஃபார்முலா பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃபார்முலா பயன்படுத்தலைன்னா அந்த திருமுழுக்கு செல்லாது, அந்த திருமணம் செல்லாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்று
அவருடைய அந்த ஆண்டவருடைய மூவொரு இறைவனுடைய அந்த பிரசனத்தில், அந்த பெயரில் நாம் விசுவாசிக்கின்றோம், நாம் விசுவாசம் கொள்ளுகின்றோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த மூவொரு இறைவன் என்பவர் ரிச்சர்ட் ஆஃப் செயின்ட் விக்டர் என்பவர் தனது இறை அனுபவத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கடவுள் உண்மையாக இருப்பதற்கு அவர் ஒருவராக இருக்கின்றார், கடவுள் அன்பாய் இருப்பதற்கு அவர் இருவராக இருக்கின்றார், கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர் மூவராக இருக்கின்றார். உண்மையில் நல்ல உண்மை கெட்ட உண்மை இருக்கா? இல்லை உண்மையில் பல அர்த்தங்கள் இருக்கா? உண்மைனா ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும். உறவில் தனிப்பட்ட உறவு, நான் என்னையே அன்பு செய்கிறேன், ஆனால் உறவு என்கின்ற வருகின்ற போது ஒருவர் பெறுவதற்கு இருக்கணும், இன்னொருத்தர் கொடுப்பதற்கு இருக்கணும். மகிழ்ச்சின்னு வரும்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் மட்டும் இருந்தால் போதுமா? மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? இருப்பீங்க ஆரம்ப காலத்தில். அப்புறம் குழந்தை, ஒரு 3வது நபர், ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக வெளிப்பாடாக அந்த குடும்பத்தை இன்னொரு தளத்திற்கு கொண்டு போக அந்த 3வது நபர் தேவைப்படுகின்றார். இதை தான் அவர் அந்த ரிச்சர்ட் ஆஃப் செயின்ட் விக்டர் என்பவர் தனது இறை அனுபவமாக சொல்றார். கடவுள் உண்மையாக இருக்கின்றார், கடவுள் அன்பாய் இருக்கின்றார், கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார், நம்மை இன்னொரு தளத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார். இன்றைய வாசகத்தில் கூட முதல் வாசகத்தில் விடுதலை பயணம் பகுதியில் 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு வரப்போவதில்லை, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க வணங்கா கழுத்துடையவர்களாக, எனக்கு கீழ்ப்படியாதவர்களாக, பாவம் செய்பவர்களாக, உங்களுடைய சுய எண்ணங்களில் நடப்பவர்களாக நீங்க இருக்கிறீங்க, அதனால் நான் உங்களோடு உடன் நடக்க போவதில்லை, அது பெரிய ஆபத்து. கடவுளுடைய பிரசனம் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நாம் தவறி போவோம், நாம் மாண்டு போவோம், நாம் குழியில் செத்து போவோம் என்று மோசே உணர்ந்தவராக 34வது அதிகாரத்தில் அவர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி, ஆண்டவருடைய பேரன்பு பெரிது என்று சொல்லி, அவர் கோபப்படுவதில் ரொம்ப நிதானம் காட்டுகிறார், தனது அன்பை விரைவாக அவர் காட்டுகின்றார், இரக்கத்தை காட்டுகின்றார், நம் மீது பரிவிரக்கம் கொண்டுள்ளார், பாவத்தை மன்னிக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த இயல்பை, ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை உணர்ந்தவராக அவர் ஆண்டவரை உடன் நடக்க அழைக்கின்றார். அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார். மறுபடியும் ஒரு முறை அந்த அந்த இறை அனுபவத்தை அவர்கள் பெற அவர்கள் மன்றாடுகின்றார்கள். 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்க அன்பாயிருங்க, நீங்க மகிழ்ச்சியாயிருங்க, ஒருவரோடு ஒரு இணைந்திருங்க, அந்த மூவொரு இறைவனுடைய அந்த அன்பு உறவுல நீங்க நிலைத்திருங்க அப்படின்னு பவுலடியார் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, கடவுளுடைய அந்த இணைந்த பிரசன்னம் நமக்கு தேவையாக இருக்கிறது, கடவுளுடைய அந்த ஒன்றிணைந்த அன்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. 2வது ரொம்ப முக்கியமானது, ஒரு முறை ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி கேஸில் அவங்க கேஸ் கொடுக்கப்பட்டு 498A என்று சொல்லுகின்ற அந்த சட்டத்தில் அந்த குடும்பமே அந்த சிறைக்கு சென்று பிற்பாடு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒருவர் கேஸ் கொடுக்குறாரு, அது பொய்யாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கேஸு. அந்த குடும்பம் முழுவதுமாக அந்த வழக்கு அது இதுன்னு சொல்லி அவங்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம், கையில் இருந்த காசு, வழக்கறிஞர்கள் ஏமாற்றி அவர்களை எல்லாத்தையும் பிடுங்கி கடைசி நேரத்தில் எல்லா ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு, கிராஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவார்கள், குறுக்கு விசாரணை எல்லாம் முடிந்து தீர்ப்பு வரப்போகிறது. அந்த குடும்பம் நடு ரோட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பரிதவித்து நின்ற ஒரு நிலை. அந்த நிலையில் உதவிக்கு யாருமே வரல. அப்போ
அங்கே ஒரு வழக்கறிஞர், அவர் பேர் ரமேஷ். அவர் அந்த குடும்பம் கேட்டுக்கொண்டதின் பேரில், அந்த குடும்பம் மன்றாடிய பேரில் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஒரு லூப் ஹோல், ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கும் சட்டத்தில் பாருங்க. அப்போ அவர் சொன்னார், 311 பெட்டிஷன் என்று ஒன்று இருக்குது. 311, 313 அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வந்து போட்டு நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மறு விசாரணை செய்கிற ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த லாஸ்ட் சான்ஸ் அவர் முயற்சி செய்கிறாரு. 2 ஹியரிங் தான். அதுவரை இந்த தரப்பிற்காக யாருமே பேசவில்லை. காசு வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவர்களுடைய நியாயத்தை பேச யாருமே இல்லை. அப்போ அந்த நபர் 2 ஹியரிங் தான் பேசுகிறாரு, உண்மையை சொல்கிறாரு. அந்த குடும்பத்திற்காக வழக்காடுகின்றார். அந்த குடும்பம் மீட்கப்பட்டது. அந்த பெரிய ஆபத்திலிருந்து, அந்த சிக்கல்லிருந்து அந்த கேஸ் ஃபைலை பார்த்த அந்த ஜட்ஜு, இது என்ன புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி அப்படி போட்டாங்க. அந்த குடும்பம் விடுவிக்கப்பட்டது. இயேசுவில் பிரியமானவர்கள், 2வது, நாம் நிராகரிக்கப்பட்ட நிலையில், நாம் உடைந்து போகின்ற நிலையில் கடவுளுடைய இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. இந்த தூயாவியானுடைய அந்த ஒன்றிப்பு, சீடர்கள் தான் பட இருக்கின்ற அந்த துன்பத்தை, வேதனையை அனுபவிக்க போகிறார்கள் என்று இயேசு அறிந்து, யோவான் 16 அவர் சீடர்களுக்காக மன்றாடுகின்றார். தூய ஆவியானவருக்காக இயேசு யார்கிட்ட மன்றாடுறாரு? தந்தையிடம் மன்றாடுகின்றார். அந்த மூவொரு இறைவன் இந்த திருச்சபை அழிவுறாமல் அவர் பாதுகாக்கின்றார். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அந்த மேல் அறை மாடியில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து தேவத்தாயின் முன்னிலையில், இன்னைக்கு தேவத்தாய் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை நாம் இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் அனுசரிக்கிறோம். தேவத்தாயின் மத்தியில் ஒருங்கிணைத்து, நாம் சிதறடிக்கப்படாமல், உடைக்கப்படாமல் நம்மை இணைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இன்று வரை தூய ஆவியானவருடைய ஆற்றலால் நாம் அனைவரும் ஆற்றல் பெறுகின்றோம், சக்தி பெறுகின்றோம். யாரையாவது நம் சார்பாக அனுப்பி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை உடையாமல் நம்மை இணைக்கின்றார். ஏன்னா அவங்களே தனியாக இல்லை, அவங்களே ஒன்றாக இருக்கின்ற போது அது சக்தி வாய்ந்தது. ஆண்டவர் நம் சார்பாக, he is an advocate, Holy Spirit is an advocate, நம் சார்பாக பேசுகின்ற ஆண்டவர். செயின்ட் அகஸ்டின் சொல்லுவார், இந்த மூவொரு இறைவனை பற்றி சொல்லும்போது, God the Father is the lover and the Son is the beloved and they share the love is the Holy Spirit. ஆண்டவர் அன்பாய் இருக்கின்றார், அன்பை காட்டுபவராக இருக்கின்றார், அதை பெறுபவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அந்த அன்பின் பகிர்வாக தூய ஆவியானவர் இருக்கின்றார். 3வது காரியம், நான் 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 என்று, என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்று நாம் வாழ பழகிக்கொண்டோம். நான் அந்த உதடு கூட ஒட்டாது, நாம் என்றால் தான் இந்த உதடு கூட ஒட்டும். The other is a hell என்று சார்ட் சொல்லுவார். The other is a hell. இன்னொருவன் எனக்கு ஒரு நரகமாக இருக்கிறான், இன்னொருவன் எனக்கு ஒரு நரியாக இருக்கின்றான், அவனை நான் நம்பவே முடியாது என்கின்ற ஒரு சூழல்ல, எப்போ யார் நம்மை கவுப்பார் என்று தெரியாத ஒரு சூழல்ல நாம் இருக்கின்றோம். ஆனால் the other is heaven என்பதை ஆண்டவர் நமக்கு என்பித்து காட்டினார். நாம் ஒரு சமூகமாக இருக்கின்றோம், நாம் ஒன்றிப்பில் வாழணும், நாம் இணைந்து, நாம் விட்டு கொடுத்து, பொறுத்து, மன்னித்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இல்லாட்டினா நம்முடைய குடும்பமே நமக்கு நரகமாக மாறிவிடும். அந்த மனநிலையை நாம் மாற்றி, அடுத்தவர் எனக்கு கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார், கடவுள் என்னை அழைத்தது போல அடுத்தவரையும் அழைத்திருக்கின்றார், நான் அடுத்தவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும்,
நான் அந்த ஒன்றிப்பில் நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இன்னொருவரை என்னுடைய எதிரியாக அல்ல, என்னுடைய நண்பனாக, இயேசு சொன்னார், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று சொன்னார். எனவே இதில் காட்டி கொடுத்தல் இருக்கிறது, இதில் மறுதலிக்கிறது இருக்கிறது. இந்த உறவில் நம்மை விட்டு பிரிதல் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த உறவுகளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த மகிழ்ச்சியோடு ஒன்றிப்போடு நாம் இந்த இறை உறவில் நாம் நிலைத்திருந்து ஆண்டவருடைய அருளையும் அந்த இரக்கத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சக்தியாக, ஒரு பாலமாக, ஒரு தூதர்களாக நாம் தொடர்ந்து வாழ தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர், பேரன்பு கொண்டு நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர், நம்மை தொடர்ந்து வழிநடத்த, நமது குடும்பங்களை, நமது பங்கை தொடர்ந்து அவர் ஆசிர்வதிக்க, இந்த நேரத்திலே நமது ஜெபங்களை, விண்ணப்பங்களை அவரது திருப்பீடம் கொண்டு வருவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பேரன்பின் வடிவமான மூவொரு இறைவா, உம் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மூவொரு இறைவனிடம் காணப்படும் தெய்வீக ஒருமித்த சிந்தனையும் செயல்பாடும் எங்கள் திரு அவையில் விளங்கிட தேவையான தூய ஆவியின் ஆற்றலையும் ஞானத்தையும் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக வேண்டுகிறோம். இரக்கமும் அருளும் கொண்ட இறைவா, வன்முறைகளாலும் தவறான முடிவுகளாலும் தவிக்கும் எம் உலகையும் நாட்டையும் கனிவோடு கண்ணாக்க உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுப்பி மக்கள் அனைவரும் அச்சமின்றி நிம்மதியோடும் ஒற்றுமையோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வு மற்றும் குடும்பங்களுக்காகவும் அமைதியின் உறவிடமே என் இறைவா, மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள் என்ற புனித பவுலரியாரின் அறிவுரையின்படி வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் குடும்பங்களுக்கும் அன்பியங்களுக்கும் எப்பொழுதும் சகிப்புத்தன்மையும் தூய அன்பையும் ஒற்றுமையும் நிலவும் புனித சமூகங்களாக திகழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞருக்காக நல்வாழி காட்டும் நாயகனே எம் இறைவா,
இன்றைய இளைஞர்களும் இளம்பெண்களும் உலக சிற்றின்பங்களை விடுத்து உமது உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை தேட அருள் தாரும். அவர்கள் பொறுப்புணர்வும் சுய கட்டுப்பாடும் நன்னடத்தையும் கொண்டவர்களாக தாங்கள் வாழ்க்கையை நல்வழியில் வெளிப்படுத்தி கொள்ள வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கூடியுள்ள இறை மக்களுக்காக மீட்பளிக்கும் அன்பின் இறைவா, உம் திருமகன் வழியாக உலகை மீட்கவே விரும்பும் உமது பேரன்பை நாங்கள் ஆழமாக உணரச் செய்தருளும். இத்திருப்பலியை கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பிரதிபலிப்பவர்களாக உண்மையான மனமாற்றம் பெற்று உமக்கு உகந்த வாழ்க்கை நடத்திட தேவையான பலத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். சிந்தனை, சொல், செயல் இவை மூன்றுமாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளவும், நம்மை வழிநடத்தவும், நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நாம் உறவு ஒன்றிப்பில் இணைந்து மகிழ்ச்சியோடு நிறைவோடு அமைதியில் திளைத்து வாழவும் இந்த நேரத்திலே மன்றாடும். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, தர்மையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒரே குடும்பமாக இணைந்து வந்து உம்மை போற்றுகின்ற எங்களை தொடர்ந்து உமது பிரசன்னத்தால் நிரப்பி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நாங்கள் தொடர்ந்து உமது அன்பின் அரவணைப்பில் நிலைத்திருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழு முதல்வனே தலைவனே, தருகின்றேன் தருகின்றேன். முழு முதல்வனே தலைவனே, தருகின்றேன் தருகின்றேன். கனிவான கண்மணியே, உன் திருவழிகளில் சரணடைந்திட மனமகிழ்ந்திட மறை வளர்த்திட தருகின்றேன் தருகின்றேன். முழு முதல்வனே தலைவனே, தருகின்றேன் தருகின்றேன். இன்னுள்ள முனதாகும் பொன்னான நேரத்தில், இன்னுள்ள முனதாகும் பொன்னான நேரத்தில் பீடத்தின் தீபங்களே, துதி சொல்லும் தூபங்களே, காணிக்கையாகுங்கள் கடவுள் கரமே. என்னை எந்த கணமும் காத்திடும் இறைவா, என்னை எந்த கணமும் காத்திடும் இறைவா. என் நிறை குறை அனைத்துடன் சரணடைந்திட மனம் மகிழ்ந்திட தருகின்றேன் தருகின்றேன். முழு முதல்வனே தலைவனே, தருகின்றேன் தருகின்றேன்.
காத்திடும் இறைவா உம்மறை தினம் வளர்ந்திட சரணடைந்திட மனம் மகிழ்ந்திட தருகின்றேன் தருகின்றேன் முழு முதல்வனே தலைவனே தருகின்றேன் தருகின்றேன் முழு முதல்வனே தலைவனே தருகின்றேன் தருகின்றேன் கனிவான கண்மணியே உன் திருவடிகள் சரணடைந்திட மனம் மகிழ்ந்திட மறை வளர்த்திட தருகின்றேன் தருகின்றேன் முழு முதல்வனே தலைவனே தருகின்றேன் தருகின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆள் வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதா உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனையை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலா பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னத
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தேவத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்கள், பலகீனங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மூவொரு இறைவன் நமக்கு அருளும் அமைதியையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூவொரு இறைவன், வார்த்தையான இறைவன், ஆற்றலான இறைவன், நம்மை புடைசூழ்ந்து காக்கின்ற இறைவன், இந்த ஆண்டவரின் விருந்தில் பங்கெடுக்கின்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
குருதி சிந்தி என்னை மீட்கும் நேரம் உம்மை முழுதும் எமக்காக்கினாய். அமைதி தேடி நான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினாய். குருதி சிந்தி என்னை மீட்கும் நேரம் உம்மை முழுதும் எமக்காக்கினாய். அமைதி தேடி நான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினாய். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழி காட்டினாய். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழி காட்டினாய். என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் நிலை மாறுமே. என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோளில் என்னை தாங்கினாய். எனது எனக்கு என்றே வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ எமை மாற்றினாய். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோளில் என்னை தாங்கினாய். எனது எனக்கு என்றே வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ எமை மாற்றினாய். உலகமே என்னை தோற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தாய். உலகமே என்னை தோற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தாய். உன் பார்வை பதிந்ததால் என்னை மறந்தேன். உன் வழி வருகின்றேன். உன் உடலை அனுதினம் பெறுகின்றேன். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். தாயே உம்மை காண வந்தேன். தயை கொண்டு பேச வேண்டும். தயை கொண்டு பேசிவிட்டார். ஆனந்தத்தில் வீடு செல்வேன். கன்னிமரியே, அழகு அன்பு தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே,
உமது கருணை பார்வையை என் மீது திருப்பி எனது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கியருளும். எனது துன்பம், வலி, செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கின்றேன். உமது இரக்க பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும், உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன். வல்லமையின் தாயே, ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும். தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுகளை இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும். எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர். எனது பலவீனத்தில் என் வலிமை நீர். உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவர் நீரே. அம்மா, எனக்கு பதில் தாரும், பாதுகாத்தருளும், வழிநடத்தும், காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம். உம்மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன். ஆமென். புதிய திருக்கோவில் திருப்பணிக்கான மன்றாட்டு. எல்லாம் வல்லவரான இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது உடனிருப்பை நாங்கள் அனுபவித்து மகிழ தாழம்பூரில் கோவில் கொண்டுள்ளவரை உம்மை போற்றுகின்றோம். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்திட நீர் எங்களுக்கு தந்த அருள்மிகு அன்னைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் கோவில் முற்றங்களில் வாழும் ஒரு நாளே மேலானது என்பதால் புதிய திருக்கோவிலுக்காக ஆவலோடு ஏவி தவிக்கும் எங்களை கண்ணோக்கி அருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்திட உமது தனி அருள் பெற்ற எம் அன்னை வழியாக புதிய ஆலயம் எழுப்பிடும் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கட்டுகின்ற இந்த ஆலயத்தில் உமது பெயர் என்றென்றும் விளங்கும்படி இக்கோவிலை புனிதப்படுத்துவீராக. உமது கருணையின் கண்களும் இரக்கத்தின் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும்படி செய்வீராக. துன்ப முடிச்சுகளை அழுக்கும் அன்னையின் திருக்கோவிலின் இன்றைய மாட்சியை விட கட்டி எழுப்பப்படும் புதிய திருக்கோவிலின் மாட்சி மிகுதியாய் இருக்கும்படி ஆசீர்வதித்து நலம் நல்குவீராக. எங்கள் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து எங்களுக்கு உயிர் அளித்து அனுப்புவீராக. பற்பல பிணிகளாலும் சொல்ல முடியாத வாதைகளாலும் வருந்தி இப்புனித தலத்திற்கு அழைத்து வரப்படும் அனைவரையும் துன்ப துயரங்களில் இருந்து விடுவிப்பீராக. உம் மக்கள் எங்களுக்கு அடைக்கலமும் ஆறுதலும் தரும் இத்திருக்கோவிலின் திருப்பணிகள் தடையின்றி நடைபெற தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் கிடைக்க செய்வீராக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அருட்பணியாளர்களையும் உபகாரிகளையும் உழைப்பாளர்களையும் உமது திருக்கரத்தால் தாங்குவீராக. நீர் என்றென்றும் குடிக்கொள்ள போகும் இந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையின் திருக்கோவில் நோக்கி மக்கள் எல்லோரும் சாறை சாறையாய் வருவார்களாக. நம்பிக்கையும் நல்வாழ்வும் பெறுவார்களாக. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற எம் அன்னையின் விருப்பத்திற்கேற்ப நாங்களும் எங்கள் சந்ததியும் உமது நெறிகளில் என்றென்றும் நடப்போமாக. ஆமென். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கு தந்தையிடமிருந்து வருகின்ற அறிவிப்புகள். இன்று தாயாம் திரு அவை தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்று ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித செபஸ்தியார் அன்பிய இறைமக்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். அடுத்த வாரம் ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிப்போர் புனித யோவான் அன்பிய இறைமக்கள். இந்த வார புனிதர்கள்: 1ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ஜஸ்டின் மறைசாட்சி நினைவு. 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் மார்சலனஸ் பீட்டர் மறைசாட்சியர். 3ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்கள் சார்லஸ் லுவாங்காவும் தோழர்களும் மறைசாட்சியர் நினைவு. 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித போனிஃபாஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு. 6ஆம் தேதி சனிக்கிழமை முதல் சனி புனித நார்பெட் ஆயர். முதல் சனிக்கிழமை அன்று அன்னதானம் வழங்கப்படுவதற்கு நன்கொடை வழங்க விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையை அணுகவும். இன்று பெரிய ஒரு பவனி நடந்ததில்ல, எல்லாம் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த நாற்காலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க.
அதிலேயே நம்ம ஒரு உறவு ஒன்றிப்பை பார்க்குறோம். அதை வாங்கி கொடுத்த, நன்கொடையாக கொடுத்த திரு இருதயராஜ், திருமதி சபரியம்மாள் அவங்க 100 நாற்காலிகளை இந்த ஆலயத்திற்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நேரத்தில் கைதட்டி பாராட்டுவோம். அவங்க வாங்கினாலும் 100 சேரை அவங்க தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, உதவி செய்ய நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு அன்பு ஒன்றிப்பு. நாம் தொடர்ந்து இணைந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாராட்டுக்கள், நன்றிகள். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. மூவொரு இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் இரக்கத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. மாறாழகே தாய்மரி, குறையான் பேணி முழுமதி. மாறாழகே தாய்மரி, குறையான் பேணி முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா, தினந்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மரி, குறையான் பேணி முழுமதி. காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ, தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் என் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ, தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் என் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவை தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே. மாறாழகே தாய்மரி, குறையான் பேணி முழுமதி. மாறாழகே தாய்மரி, குறையான் பேணி முழுமதி.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.